கேட்டியகளி உதுவும் ஒரு கதையுண்டு. இன்றைக்கு புதுக்குடியிருப்பு மக்கள் ஒன்றியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அவன் தை திருநாள் நிகழ்வுக்கு வந்துக்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லூசியம் சிவன் கோயில். லூசியம் சிவன் கோயிலில் வந்திருக்கு. அவன் கோயிலில் மண்டபத்தில் நடக்க போகுது. எங்களோட வீடியோவை பார்த்து தரசன் டாக்டர் எல்லாம் வந்துக்கிறார். காண்டையா தரசன் டாக்டர் எல்லாம் வந்துக்கிறார். ஆள் வந்து இன்றைக்கு எழுச்சியா ஜோன்சன் அப்படி எங்களோட டீம் ஒரு 4-5 பேர் வந்துக்கிறோம். எப்படி இருக்கீங்க? ஓகே. மாமியார் வீட்டு விருந்துக்கு வந்துக்கிறோம். மங்களகரமா என்னென்ன நிகழ்வு நடக்கு, எப்படி இருக்குது நீங்க சொன்ன மாதிரி புதுக்குடியிருப்பு இந்த காலம் கூட எங்களுக்கு அதனாலதான் மாமியார் வீட்டுக்கு அப்புறம் புதுக்குடியிருப்பு எங்களுக்கு சொந்த ஊர் மாதிரி. புதுக்குடியிருப்பு எங்களுக்கு சொந்த இளம காலங்கள் புதுக்குடியிருப்பு தான். அப்ப எப்படி இருந்திருக்குன்றத எனக்கு அதான் ஞாபகம் வந்தேன். நீங்கள் அந்த வீடியோல அதுவும் என்ன இழுத்தது அங்கங்க ரோட்டுகள், துர்கா வீதி, இரணப்பால ரோட்டு எல்லாம் ஒரு கோம்பாவில் சேர்ந்து எல்லாம் ஒரு வேற லெவல்ல இருந்தது. உள்ளுக்கு நடக்கிற நிகழ்வுகளையும் காணொலியா காட்டுறோம். நிகழ்வு 2 மணில இருந்து கிட்டத்தட்ட இரவு 9:30 வரைக்கும் நடக்க போகுது. அப்போ எல்லாத்தையும் 2 சுருக்கி ஒரு 1 மணித்தியால வீடியோவா உங்களுக்கு தாரோம். வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம்.
வந்த ராசாக்கள் எல்லாம் பார்க்கும்படியா நின்று முறுக்கி முறுக்கி மினிக்கு நீ பாடி வா பச்சனி வாக்கு வெளியாமல் போகாது பார்வன் இருக்கின்ற திட்டத்தியாமல் பச்சை வருந்தாலும் புரியம்பரு தாயத்திற்கு தெய்வம் வருந்தாலும் பட்டவன் முறையிட்டவன் முறை விட்டவன் எடுத்துட்டவன் ஆட போராடுவான் பச்சனி வாக்கு பார்க்கிற பாவத்து பற்றி மலர்ந்தேன் எத்தைய சொல்லி பலக்கார வாடி நீ வெற்றிடு வேகமா யாசிக்கிறான் பங்குசிக்கிறான் பயோசிக்கிறான் கொடி காம்பிருக்கும் போது கொடிவல தளர்ந்தால் போல குலைய விட்டாயோ ஐயோ தெய்வமே எந்த போற்றலானவர்க்கும் மெச்சு பெரியோர்க்கும் குறை என்ன செய்தேன் தெய்வமே ஒரு தாயில்லாதவர்க்கு ஊரெல்லாம் தாய் என்ற சொல் உண்மையோ தெய்வமே ஒரு துணையில்லாதவர்க்கு திருவுளம் துணை என்ற சொல் உலக வார்த்தையும் பொய்யோ தெய்வமே கண்ணுக்கு கலனி சிந்தி அழகின்றாய் நான் ஒன்றை சொன்னால் இரண்டாய் சொல்லி அனுசரித்து பேசுகின்றாய் இந்த வித்தைகள் இங்கே கற்றாய் நடந்து வாடி வா கண்ணோடும் கூட பிறந்ததும் இல்லையோ கண்காதியை மீது வாதகம் இல்லை கண்ணோடு ஆரம்பம் இல்லை கட்டவனை முறையிட்டவனை முறை விட்டவன் கிடைக்கிட்டவன் அட போராடுவான் பாட்டுக்காரப்பைய பொருந்தி பேசாத காவிரி நீ பெற்ற பீசலாம் பேசாத எட்டி கண்ணையும் நெஞ்சலத்தான் இவச போனா மாதம் நிலை நிறுத்த மாட்டாரு தக்காரே மைப்போ தக்காரே குறுக்காரே நிச்சி பறக்காரே பேசாம நீ வாடி எம்போலம் பெண்களுக்கு டரன்னா செய்தோமோ பிரியோ இது அந்த தலையெழுத்து படித்தானோ விதியோ இல்லாதவன் வாயில் எந்தனை பெற்றதும் விதியோ இந்த வருடங்களை லக்கப்பட்ட மான்போலும் மானேனே விதியோ இந்த பொல்லாத நீர் மூட கையில் சிக்கி விதியோ புலம்பி 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 தவிப்பதும் விதியோ ஆமா விதி என்ன இருக்குதடி எல்லாம் மதியினாலே தான் இருக்கிறது ஆதியலை வில்லை வளர்த்து மாலை இடிவிட்டு போத அந்த அர்ஜுனனுக்கு போட்ட மாலையை என் அண்ணன் துரியோதன மகாராசனுக்கு போட்டு விட்டான் இந்த பாடெல்லாம் வராது பாண்டவர் என்றும் நம்பிக்கெட்ட பையனாலதான் இந்த பாடு இத்துடன் போச்சுதான் இன்னும் அநேகம் இருக்குதடி எழுந்து வாங்கி வா பாண்டவரால் என் பற்றி சிறந்ததும் என் பாவமோ இந்த நீ காணதோடு போவார் மூன்றரகத்து முக்கிக்கிற பணம் முத்தமெல்லாம் இப்போ யாரும் விடுவார் சும்மா அறையாதே நினைக்காதே கொண்டு மெல்காதே நட்பு குறிக்காது அற போடா பரவாதி பாண்டவர் பேச்சு பக்கரை முடிந்தது பதிலெல்லாம் உங்கள் தலை பெருமையது தாண்டி என்னெல்லாம் தகரடித்து சமயி வந்து எல்லாம் தெரியுது பட்காதே விதி வைக்காதே கவி வைக்காதே சொல்லி குடிக்காதே அடி நடந்து வாடி பொழுதுக்கு நடந்து வாடி வா பாண்டவரை
நம்முடைய மணியாளான திரௌபதியை இந்த ராசசபைக்கு வரும்படியாக செய்த துஷ்டனே சங்கார ஈர்ப்பட்டா போல நீ துளி படலமாக இது அடைக்கின்ற நான் அண்ணே நடக்க சொல்லாதே அண்ணே அவரை அண்டகுண்டமாக கட்ட அனுமதி தாருமண்ணா
ஐயோ பாவம் துளியாச கையிலுள்ள தோறும் வெளியோரே போச்சு என்னை முன் தோற்று பின்பு அதில் தோற்றுட்டாரே உன்னதர் முன்னே தோற்று என்னை தோற்றுட்டாரே நனிலை நடந்த கொண்டது நியாயமாக பேசுகிறேன் துளியாச கையிலும் பேசினாரே போட்டி என்னை முன் என்னை தோற்று பிறகு என்னை தோட்டார்களா என்னை முன்னை தோற்று பிறகு 5 பேரும் தோட்டார்களா கண்ணை கண்டதை நியாயமாக பேசுவேன் பெரியோர்களே கேளுங்கோ ராஜாக்களே இந்த துரோகனை என்னை தோற்றப்பெற 5 தோற்றார்களா இல்லாத 5 தோற்றப்பெற என்னை தோற்றார்களா என்று தோற்றா பேசாம இருப்பது தருமம் Hello.
அன்பரை காக்கும் கோவிந்தா. இந்த மகா சபையில் மறுவழிராக்கியானம் தெரிந்த பெரியவர்கள் இல்லையா? என் போலும் பெண்களை பெற்றவர்கள் இல்லையா? மானாபிமாமுடைய அரிதாக்கியா கண் இல்லையா? அருள் இல்லையா? ஏதும் தெரியாத ஏழை பெண்கள் தெய்வம் இல்லையா? விதியே விதியே விதியே. சபியே திரௌபதி, நான் உன் துன்பத்தில் உன்னருகில் இல்லாவிடினும் என் மனம் உன்னையே தேடும். நீ என்னை தேடுவதையும் உன் வேதனையையும் என்னால் உணர முடிகிறது. மனம் வருந்தாதே சபியே, நான் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தெய்வம் தான் என்ன செய்யுமோ பாப்போம், உன் சீற்றத்தை இங்கு காட்டாரே. உன் சேலைய உறவியே சபையில்லை நான் உன்னை நிற்கவே ஆக்காமல் விடுவேனோ. மாயவனே அறிவைகுந்தவாசா, என் மானம் காக்க வேணும் சர்வேசா. மாயவனே அறிவைகுந்தவாசா, என் மானம் காக்க வேணும் சர்வேசா. ஜெயமாகாதி மாயன் என்று சொன்னால் நிலை நீக்குமோ நாணம் என்று எண்ணாதே. ஒரு நிமிஷத்தில் இந்த அரசுக்குள்ள உன்னை நிர்வாணமாக்குற பாரடி. ஆயனால் மறைந்திடும் ஆதி மூலப்பொருளே, அபயம் அபயம் உந்தன் உபயமப்பா. வைகுண்டவாசா, என் மானம் காக்க வேணும் சர்வே
இந்த சேனையை முறித்துக் கொண்டால் அப்போது என்ன செய்வாய்? மதித்த திரௌபதியை தீண்டி வஸ்திரம் களைய நாங்கள் எதுத்துணை பொருளாய் எண்ணி இருப்போமே துரியோதனாய். துடித்த விகடன் போக 99 பேர்களை சிதைக்கின்றேன். எழுந்து வாரீர், எழுந்து வாரீர். அது துரியோதனா இந்த ஈராசு சபையில் திரௌபதியை நிறுத்தி வஸ்திரம் அவங்க பண்ணபடி நாங்க பார்த்திருக்கோமா? நாங்கள் அண்ணன் சொல்லுக்கு அடங்கி எடுத்தோமே அல்லாமல் மிக அனைவரும் ஒரு புறத்து இப்பவும் இந்த விகடனோடு தவிர்த்து மற்ற 99 பேரையும் எம்ம புறத்துக்கு அனுப்பி வைப்பேன். எழுந்து எடுத்த வாங்கலடா. பல பேருமே என்று நிச்சயிக்கொள்ள உந்தன் பத்தினி திறமைங்க காட்டாது. இப்போ படித்து உன் சேலையை புரிந்த சாமைதனை கௌசைக்க இருக்கிற பாராணி. ஆனை மூரை விடுவே வந்தாய் மாடுவில் அன்று முதலையை பிறந்தாயே. ஓதம் காயே தீரி எனக்கு நாயினை உனக்கு இல்லை என்றால் அறிமாயா. மாலத்தூவில் வர மந்திர கட்டாக மந்திர வித்தைக்கு சைத்தேனோ. சும்மாய் மாதாரும் தூதிலெல்லாம் பாதி பாதி உந்தன் மனம் கொடுக்கிறேன் பாரடி. என்ன ஆச்சரியம்! என்ன காரணமோ தெரியவில்லை. அற்புத நிற்புதமாய் சித்திர விசித்திரமாய் கோடி சூரிய பிரகாசமான உதிக்குமானால் புட்டில ஈசலானது புறப்பட்டால் போல அத்தனை கோடி சேலை என்று நான் உரிவேன். கையும் சோர்ந்து போனது, காலும் அசைந்து போனது. என்னாலையா அண்ணா? கொலுவென நிறுத்தி என்னை கூந்தலும் முகிலும் தாண்டி கேலி செய்தவரை நாளை வேருடன் புவக்கலத்தில் தனை தனை துணிந்த பக்தி தனி ஒரு சதிச்சிடாமல் இலகவே விரித்த கூந்தல் அடித்தினை முடித்தினேனே. கேளுங்கள் சபையருள்ள ராசாக்களே, என்னை இந்த அரசு சபையில நிறுத்தி என் கூந்தலையும் புகிலையும் தேடி அவமானம் செய்தவரை நாளை ரணகணத்தில் வீழ்த்தி அவர் குருதையை தடவாந்தரேன். இக்கூந்தலை நான் முடிய மாட்டேன். இதுவே என் சபதம், இதுவே என் சபதம், இதுவே என் சபதம். மங்கை திரௌபதி இந்த மகா சபதனை நிறுத்தி பங்கமாய் படுது சொன்ன பாதகண்டனை இந்த செங்கதி கதையினாலே சின்ன பின்னங்களாக சரித்திருவேன் பாரே. கேளுங்கள் சபையோர்களே, திரௌபதியை சபையை நிறுத்தி மானபங்கம் செய்தவனை இக்கையில் இருக்கும் கண்ணாய் யுவத்தினால் அடித்து கொண்டு சமணத்தை முடிக்கின்ற பாடி, சமணத்தை முடிக்கின்ற பாடி, சமணத்தை முடிக்கின்ற பாடி. திரௌபதியின் சபதமானது பெண்ணடிமை தீண்டாலே நாடு விடுதலை
அடையும் என்னும் கருத்தினை வலியுறுத்துகிறார். பாரத போரின் முக்கிய பாத்திரங்களான துரியோதனன், துச்சாதனன் ஆகிய இருவரின் உயிரிழப்பே பாஞ்சாலி சபதத்தில் முக்கிய இடம் பிடிக்கின்றது. பாஞ்சாலி துகிலுரியப்படும் காட்சியை பாரதியார் தேசியத்தின் கோபமாக காட்டி பாஞ்சாலி சபதம் என பெயரிட்டுள்ளார். மங்களம் மங்களம் திருமதி பிரியந்தன் பொதுக்குடியிருப்பின் புகழ்பூத்த அண்ணாவியார் திரு செல்லையா ரவீந்திரராஜ் அவர்களின் மகளான பொதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் பழைய மாணவி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டிய துறையில் ஒங்கலைமானி பட்டம் பெற்றவர். புதுக்குடியிருப்பு கைவேலி கணேசா வித்தியாலயத்தில் பரதநாட்டிய ஆசிரியர். தற்போது இங்கு நிருத்திய நிகேதன நாட்டியாலயத்தின் நிர்வாகி, ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன் மற்றும் கிரிஃபின் காலேஜ் லண்டன் ஆகியவற்றின் பரீட்சகர். இவர் ஒரு பரதநாட்டிய ஆசிரியர் மட்டுமின்றி நாடக நடிப்பு, கோவலன் கண்ணகி நாட்டுக்கூத்து, தற்போது பாஞ்சாலி சபதம் போன்ற பல்வேறுபட்ட பரிமாணங்களை தன்னகத்தை கொண்டுள்ளனர். இவரை கௌரவிப்பதில் இந்த அரங்கு பெருமை அடைகிறது. பிரியந்தன் எழிமதி அவர்களை இந்த நினைவு பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் விழாக்குழு வேண்டுகிறது. இந்த நினைவு பரிசினை வழங்கிய எமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணாவியார் பிரியந்தன் எழிமதிக்கும் எமது விழாக்குழு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து
கங்கநாயகி பார்த்திபன் அண்ணாவியார் அவருடைய திரையில் அவருடைய ஒளிப்பதிவு இடம்பெறும். திருமதி பார்த்திபன் கங்கநாயகி வதனா. முல்லைத்தீவின் புகழ்பூத்த அண்ணாவியார் திரு வைத்தியலிங்கம் கங்காதரனின் மகளான திருமதி பார்த்திபன் கங்கநாயகி வதனா முல்லைத்தீவு சிராமத்தை தமிழ் வித்தியாலய ஆசிரியர். இவர் கவிதையாக்கம், சிறு கதையாக்கம், நாடக நடிப்பு, கோவலன் கண்ணகி, நாட்டுக்கூத்து, தற்போது பாஞ்சாலி சபதம் போன்ற பல்வேறுபட்ட பரிமாணங்களை தன்னகத்தை கொண்டுள்ளனர். இவரை கௌரவிப்பதில் இந்த அரங்கு பெருமை அடைகின்றது. இந்த பிரச்சனையும் நமது சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அண்ணாவியார் பார்த்திபன் கங்கநாயகி அவர்களுக்கு விழாக்குழு தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு